Hello everyone, welcome to Active Anatomy. நான் உங்கள் தினேஷ். லாஸ்ட் வீடியோவில் anatomical regions, cavities and positions பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பேசிக் anatomical terms பற்றி பார்க்கலாம். பேசிக் anatomical terms, அதாவது இது வந்து நம்ம ஒரு காமன் மெடிக்கல் லாங்குவேஜ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆன்டீரியர். ஆன்டீரியர் அப்படின்னா என்னன்னா ஃப்ரண்ட் பகுதி, அதாவது இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய முன்னாடி பகுதி வந்து ஆன்டீரியர்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தோன்னா போஸ்டீரியர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்டெர்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம மார்பக கூடில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எலும்பு தான் வந்து பார்த்தோம்னா ஸ்டெர்னம். அந்த ஸ்டெர்னம் வந்து ஆன்டீரியரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பின்னாடி, அதாவது நம்ம ஸ்கேப்லா போன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கேப்லா போன் வந்து பார்த்தோன்னா பின்னாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆன்டீரியர்ல இருக்கு, இது வந்து போஸ்டீரியர்ல இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா சுப்பீரியர். மேல் பகுதி வந்து பார்த்தோன்னா சுப்பீரியர்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழ் பகுதி வந்து பார்த்தோன்னா இன்ஃபீரியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா முனுசாமியோட ஸ்கல் போன் வந்து பார்த்தோன்னா சுப்பீரியரா இருக்கு, அவங்களோட ஃபுட் வந்து பார்த்தோன்னா இன்ஃபீரியரா இருக்கு. அப்போ மேல் பகுதி வந்து பார்த்தோன்னா சுப்பீரியர், கீழ்ப்பகுதி வந்து பார்த்தோன்னா அதாவது டவுன்வர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா மீடியல், அதாவது டுவர்ட்ஸ் மிட் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டெர்னம் சொன்னேன், ஸ்டெர்னம் போன் வந்து பார்த்தோன்னா சென்டரா இருக்கக்கூடிய ஒரு போன். அப்போ அந்த ஸ்டெர்னம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மீடியல், அதாவது டுவர்ட்ஸ் மிட் லைன் அப்படின்னா அது வந்து மீடியல். அவே ஃப்ரம் த மிட் லைன் அது வந்து லேட்டரல். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது கிளாவிக்கல் போன். இந்த கிளாவிக்கல் போன்ல வந்து பார்த்தோன்னா ரெண்டு எண்டு இருக்கும். ஒன்று வந்து மீடியல் எண்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா லேட்டரல் எண்டு. அதாவது டுவர்ட்ஸ் மிட் லைன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்டு வந்து பார்த்தோன்னா மீடியல் எண்டு. அவே ஃப்ரம் த மிட் லைன், அதாவது மிட் லைனுக்கு தள்ளி இருக்கக்கூடிய அந்த எண்டு வந்து பார்த்தோன்னா லேட்டரல் எண்டு. ஸோ டுவர்ட்ஸ் மிட் லைன் அப்படின்னா அது வந்து மீடியல், அவே ஃப்ரம் த மிட் லைன் அப்படின்னா அது வந்து லேட்டரல். அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்சிலேட்ரல். இப்சிலேட்ரல் அண்ட் கான்ட்ராலேட்ரல் அப்படின்னா என்னன்னா, அதாவது சேம் சைட் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்சிலேட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா, இப்போ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டரும் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹிப்பும் அடிபட்டுருச்சு, அதாவது ஒரே சைட்ல என்னோட கையும் என்னோட காலும் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்சிலேட்ரல். இதே என்னோட லெஃப்ட் சைடு ஷோல்டரு அண்ட் என்னோட ரைட் சைடு ஹிப்பு, அதாவது ஆப்போசிட் கையும் ஆப்போசிட் காலம் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்ட்ராலேட்டர், அதாவது என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷோல்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு அண்ட் என்னோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹிப் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து கான்ட்ராலேட்டரல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் தான் பார்க்க போறோம். ப்ராக்சிமல் அப்படின்னா அதாவது நம்ம பாடி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து பார்த்தோம்னா ப்ராக்சிமல்னு சொல்லலாம். பாடி விட்டு தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்டல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட அப்பர் லிம்ல இருக்கக்கூடிய போன்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹியூமரஸ் போன், அதாவது நம்ம ஷோல்டர்ல அட்டாச் ஆகக்கூடிய போன் வந்து பார்த்தோம்னா ஹியூமரஸ் போன், இது பாடி கிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ், அதாவது ஃபெலாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், கை விரல்ல இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் எல்லாம் வந்து ஃபெலாஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம பாடி விட்டு தள்ளி இருக்கிறதுனால இது வந்து டிஸ்டல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹியூமரஸ் போன் வந்து ப்ராக்சிமலா இருக்கு அப்பர் லிம்ப்ல. அதே நம்ம அப்பர் லிம்ப்ல கீழே வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபெலாஞ்சஸ், இது வந்து டிஸ்டலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா பால்மார் அண்ட் டார்சல். இப்போ நம்ம கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அனாட்டமிக்கல் பொசிஷன் எப்படின்னு பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் அப்படின்னா, இப்போ நம்ம ஷோல்டர் வந்து அடக்டட் பொசிஷன் இருக்கணும், பாம் வந்து பார்த்தோன்னா ஃபார்வர்டா ஃபேஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ பாம் வந்து ஃபார்வர்டா ஃபேஸ் ஆகக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தோன்னா பால்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தோன்னா டார்சல், அதாவது ஃபார்வர்டா ஃபேஸ் ஆகக்கூடிய அந்த பகுதி வந்து பால்மார், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தோன்னா டார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம ஃபுட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபுட் வந்து பார்த்தோன்னா மேல் பகுதி இருக்கும், அந்த மேல் பகுதி வந்து பார்த்தோன்னா டார்சல் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பாதம் வச்சு நடக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தோன்னா பிளான்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேல் பகுதி வந்து டார்சல், கீழ்ப்பகுதி வந்து பார்த்தோன்னா பிளான்டார். இந்த வீடியோவில் பேசிக் அனாட்டமிக்கல் டேர்ம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறோம். அடுத்த வீடியோவில் டிஷ்யூனா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.